பிக் பாஸ பத்தி பேசும்போது, அதுல குடுக்குற நெறைய விதமான டாஸ்க்கா இருக்கட்டும், அதுல இருக்கிற பிரஷர், ஸ்ட்ரெஸ்ஸ பத்தி நெறைய பேர் பேசி நம்ம கேட்டுருக்கோம். இந்த மல்டி டாஸ்க்கு, ஸ்ட்ரெஸ்ஸு, பிரஷரு இது எல்லாமே நம்ம ஏரியா ஈவென்ட் மேனேஜ்மென்ட்ல இன்னும் சிறப்பா, ஹெவியாவே இருக்கும். அதான் வீட்ட கட்டிப்பாரு, கல்யாணத்த முடிச்சுப்பாரு. கேட்கறக்கு பழசா இருக்குல்ல. ஆனா கல்யாணம்னு இருக்கிற வரைக்கும் அது புதுசு தான். நாம ஒரே நேரத்துல மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ ஹேண்டில் பண்ணி ஆகணும். கல்யாணத்துக்கு முந்தின நாள் டெக்கரேஷன் டீம கோஆர்டினேட் பண்ணி டெக்கரேஷன்ஸ்ல ஆரம்பிச்சு, நெக்ஸ்ட் டே மேக்கப் அண்ட் மெஹந்தி ஆர்டிஸ்ட் எல்லாமே கரெக்ட்டா அந்த டைமுக்கு வந்துட்டாங்களா? எல்லாமே கரெக்ட்டா போயிட்டு இருக்கா? இந்த சைடு போட்டோகிராஃபி டீம் அவங்க டைமுக்கு வந்துட்டாங்களா? எல்லாமே பெர்ஃபெக்ட்டா போயிட்டு இருக்கா? அது இல்லாம ஸ்பெஷல் என்ட்ரீஸ் ஆன மாலைகள், நிக்கா நாமா, கிஃப்ட் ஹேம்பர்ஸ், வெட்டிங் கார்ட்ஸ் இது எல்லாமே கரெக்ட்டா அந்த டைமுக்கு நாம எதிர்பார்த்த மாரி வந்துச்சா? இது எல்லாத்தையும் தாண்டி கடைசியா தான் வந்தாரு விநாயக்ங்கிற மாரி ஃபுட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். இதுல ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தா கூட ரணகளம் ஆயிரும். நம்ம ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் கேட்டரிங் சர்வீஸ்ல ஒரு இன்சார்ஜ போட்டு அவங்க கையில எல்லாத்தையும் விட்டுறாம, சமையலுக்கு தேவையான ஒவ்வொரு பொருட்களையுமே நாம பெர்சனலா பார்த்து சூஸ் பண்ணி குடுத்துருவோம். அது மட்டனா இருக்கட்டும், நாமளே நெய் சொந்தமா காய்ச்சறதா இருக்கட்டும் எல்லாமே. ஏன்னா ஒரு சின்ன முகசுளிவு கூட வந்துரவே கூடாது. இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் சக்திமான் மாரி பறந்து பறந்து பார்த்தா மட்டும் தான் ஒரு மேரேஜ திருப்திகரமா முடிக்க முடியும். என்னங்க நாம சொல்றது சரிதானே? உங்களோட ஒப்பீனியன கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட பாய் சொல்லிக்கிறது உங்க ஜே ஜே ஷேக் ஃபரீத், கிரசன்ட் ஈவென்ட்ஸ்.